ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் உங்களை சந்திக்க, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம அந்த வாக்குத்தத்த அடிப்படையிலே நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவங்களை சங்கீத புத்தகத்தின் வழியாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் சங்கீதக்காரன் நமக்கு சங்கீத புஸ்தகத்திலே அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுல ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கவனிங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தேவன் கொடுக்கிற இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா வேதம். வேதம் வேதம் அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு. தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் என்னைக்கு என்ன பண்ணிருப்பேன், செத்துட்டு இருப்பேன். கவனிங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இந்த வேதம். இந்த வேதம் இல்லைன்னா என்னைக்கோ நீங்க மண்ணுக்கு மண்ணா போயிட்டு இருப்பீங்க. பிசாசு உங்களை அப்படியே அள்ளிட்டு போயிட்டு இருப்பான் அவன். ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வேத புத்தகத்தை தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் இந்த வேதத்தை படிக்கிறீர்கள், அதை தியானிக்கிறீர்கள், அதை கேட்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் வந்த பல துக்கத்திலே தேவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். ரொம்ப அழகா சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் என்ன பண்ணிருப்பேன், அழிஞ்சிருப்பேன்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. உண்மைதானே இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஆராதனை பாடணும், வெட்கப்பட்டு போவதில்லை. கவனிங்க, இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? வசனம் எங்க இருக்கு தெரியுமா? பைபிள் இருக்கு. எனக்கு தெரியாதா? யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவார். ஹல்லேலூயா. ஆமா, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை நான் தருவேன். இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பாடலாக பிரசங்கமாக உங்கள் பண்றபடினாலே இந்த வார்த்தையை கேட்டு இல்ல நிச்சயமாகவே முடிவு உண்டுப்பா, ஒரு நம்பிக்கை வீண் போகாது இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம உள்ளத்தை தொடுகிறபடினாலே நம்ம என்ன பண்றோம், அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது அந்த பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். அப்போ பாருங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை இத்தனை பேருடைய வாழ்க்கை ஒரு அனுபவம் வந்திருக்கு. பல முறையில் நான் துக்கத்தோடு இருந்த போதெல்லாம் உங்களுடைய வசனமே எனக்கு இல்லையா ஆறுதல் இல்லையா? ஆமா, சங்கீதக்காரன் தாவீது 119 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் சொன்ன ஒரு முறை 119 சங்கீதத்தை நீங்க மனப்பாடமா சொன்னா உங்களுக்கு காசு ஒரு மோதிரம் போறேன்னு சொன்னேன். ஆனா ஒத்தாலும் போடல, ஒத்தாலும் வாசிக்கல, நானும் போடல. நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. வாலி பிள்ளைங்களாம் 119 சங்கீதம் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. தரவா படப்படப்படன்னு சொல்லுங்க பாருங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல புருஷன் அமைவான், நல்ல குடும்பம் அமையும், நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகும். ஏன் ஏன் இந்த வேதம் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். அநேகருடைய வாழ்க்கையில வேதம் இருந்தும் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாதபடினாலே இன்னைக்கு அவங்க துக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், இன்று முதல் அவன் சொல்றாரு, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும். சில பேர் பாருங்க, நாடகம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும், டிவி பார்க்க சந்தோஷப்படும் இல்லையா, ஊரை சுத்த சந்தோஷப்படும். ஆனா பைபிள் படுறான்னா அந்த 8 பைபிள் படிக்கணுமா அப்படி மூஞ்சி போகும் பார்த்தீங்களா?
அந்த சிங்கப்பூர் வரைக்கும் போ மூஞ்சி. பைபிள் படிக்கணுமா? பைபிள் படிச்சாதான் உன் வாழ்க்கையா மனமகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. ஆமா, பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை பைபிள் படிச்சாதான் உனக்கு சோறுன்னு சொல்லணும் இல்லையா? ஒரு வசந்த மனப்பாடம் பண்ணி சொன்னா உனக்கு சோறுன்னு சொல்லணும். இப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த லீவு நாளில் நீ 100 வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நான் உன்னை என்ன பண்ண வண்டலூர் தூக்கிட்டு போவேன். அதனால பிள்ளைங்க உற்சாகப்படுத்துங்க. நான் உன்னை வண்டலூர் கிட்டு போவேன். தோக்கிற வண்டலூர் வாசர் எம்ஜிஎம் விட்டு போவேன். 100 வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லிடணும். அப்படின்னு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பைபிளை படிக்க சொல்லுங்க, மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. அது உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தாவீது சொல்லுகிறார், உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும். பைபிள் படிக்கும் போது சந்தோஷம் படிக்கணும். ஆமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அதுதான் பைபிள் சொல்லுது, அதுதான் பொக்கிஷம். அதுல அதிசயம் இருக்கிறது, அதுல அற்புதம் இருக்கிறது, அதுல சுகம் இருக்கிறது, அதுல ஆரோக்கியம் இருக்கிறது. நான் இன்னைக்கு தேதி 28ல 7 வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள பிள்ளை. அதான் விவேகமுள்ள பிள்ளை. உன் பிள்ளைகளை வேத பிரமாணத்தை கை கொள்ள சொல்லுங்க. படிக்கிறது மாத்திரமில்லை, அதை கை கொள்ளணும். ஆமே சொல்லுங்க. நான் ஏன் உங்களுக்கு கைத்தட்டுன்னு சொல்றோம்? வேத பிரமாணத்தை கைக்கொள். கைத்தட்டி பாடுன்னு பைபிள் போட்டிருக்கு, துதின்னு பைபிள் போட்டிருக்கு, ஆராதனை பண்ணின்னு பைபிள் போட்டிருக்கு. ஆமா சொல்லுங்களேன். அப்போ இப்போ 9 வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குடைய ஜெபம் அருவருப்பானது. நீ வேதத்தை கேட்காம போயிட்டினா நீ பண்ற ஜெபம் தேவனுக்கு அருவருப்பா மாறிடும். புரியுதா? அதுதான் உங்களுக்கு நாங்க வேதத்தை அவ்வளவு ஆழமா சொல்லி கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு 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 காலத்து வாசித்தேன். வேதத்தை வாசித்தால் உனக்கு ஞானம் உண்டாகும், நேசித்தால் சமாதானம் உண்டாகும், கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி உண்டாகும், அவமதித்தால் சாபம் வரும், பேசினால் ரட்சிப்பு வரும், கை கொண்டால் பரலோகம் கிடைக்கும். ஆமா, வேதத்தை வாசித்தால் ஞானம், நேசித்தால் சமாதானம், கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சி, அவமதித்தால் சாபம், பேசினால் ரட்சிப்பு, கை கொண்டால் பரலோகம். ஆமென். உலகத்திலே உள்ள எல்லா புத்தகங்களுக்கும் மனிதர்களே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். கவனிங்க, நல்ல ஒரு பாயிண்ட். உலகத்திலே இருக்கிற எல்லா புத்தகங்களுக்கும் மனிதர்களே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அது எந்த புத்தகமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். அவர் ஒரு மனுஷன். ஆனா இந்த வேத புத்தகத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட நீ 66 புத்தகங்களை வாசித்தால் 666க்கு நீ தப்பித்துக் கொள்வாய். 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட நீ 66 புத்தகங்களை வாசித்தால் 666க்கு நீ தப்பித்துக் கொள்வாய். 666 யாரு? அந்தி கிறிஸ்து. புரியுதா? 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட நீ 66 புத்தகங்களை வாசித்தால் தான் நீ அந்தி கிறிஸ்துல மாட்ட. இல்லைன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சியில 7 வருஷம் போட்டு உன்னை வறுத்து எடுத்துருவான் அவன். அதனால 66 புத்தகத்தை வாசித்து கீழ்ப்படிந்து இல்லையா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இல்லையா, பரலோகம் போய் சேர்ந்த பாருங்க. ஆமென். சரி, ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் அனுபவம், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. இல்லையா? உண்மைதானே? ஆமா, மனமகிழ்ச்சிக்காக நம்ம எவ்வளோ காரியம் பார்க்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த கோடை காலத்தில் மனமகிழ்ச்சிக்காக ஆங்காங்கே என்ன பண்றாங்க? நீச்சல் குளங்கள், அப்புறம்
அந்த இல்லையா என்னது இல்லையா இந்த நீர்வீழ்ச்சிகள், மனமகிழ்ச்சி. ஆனா பைபிள் சொல்லுது வேதம் தான்பா உனக்கு மனமகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான் மனமகிழ்ச்சி நமக்கு. ஆனா சொல்றாரு உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. வாலிப பிள்ளைகளே, வேதம் தான் உங்களுக்கு மனமகிழ்ச்சி. ஆமா, உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த வேதம் இல்லையா உங்களை மனமகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து விடும் இல்லையா. சில பேர் பாருங்க மனமகிழ்ச்சி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா, சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்று முதல் இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிங்கள், இந்த வேதத்தை கைக்கொள்ள ஆரம்பிங்கள், இதை நீங்கள் இல்லையா நீங்கள் 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 உட்கொள்ள ஆரம்பிங்கள். இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். எத்தனை நம்புறீங்க? இதான் உண்மை. அவ்வளவு பெரிய ராஜா இல்லையா, 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா சொல்லுகிறார், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதே போயிருக்குமானால் நான் என்னைக்கோ என் துக்கத்தில் என்ன பண்ணிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன். அதனால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நீங்கள் நடக்க பாருங்கள். நான் சொல்றேன் 5ஆம் மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஏன் இந்த வேதத்தை அவர் மனமகிழ்ச்சி என்று சொல்கிறார் என்றால், வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனிங்கள், வசனம் அப்பம். சொல்லுங்க, வசனம் அப்பம். அப்பனா என்ன? உணவு. இங்கே சாத்தான் இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறான். இயேசு 40 நாட்கள் உபவாசம் எடுத்து முடித்து அன்னைக்கே சாத்தான் வந்துட்டான். ஆண்டவரே, நீர் 40 நாளாய் உபவாசம் இருந்தீர். கவனிங்க, சாத்தான் வேதம் ஓதுறான்னு சொல்றாங்களே, இதான். இயேசுவே, நீ 40 நாள் உபவாசம் எடுத்தீங்கல்ல? ஆமா. ரொம்ப பசியா இருக்குல்ல? ஆமா. அதனால இந்த கல்லுல என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி சாப்பிடுறீங்களா? ஹலோ, அதெல்லாம் பிசாசு பாருங்க சமயத்து ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுவான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. இந்த வேதம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீ தப்பிச்சு கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதம் உனக்குள்ள இல்லைன்னா சாத்தான் ஓதுகிற அந்த மந்திரத்துல நீ கவுந்து போயிடுவேன். இந்த வசனம் உள்ள இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உன்னை என்ன பண்ணுவாரு, ஜாக்கிரதையா உன்னை காப்பாற்றுவார். ஆமா, சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, இயேசுவுக்குள்ள இந்த வசனம் இருந்தபடினாலே சாத்தான் செய்யற அந்த தந்திரத்தை இயேசு புரிந்து கொண்டு சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே சொன்னாரு. சாத்தான் போயிட்டான். கைத்துங்க பார்க்கலாம். அதான் கவுண்டர் கொடுக்குறது இல்லையா. சில பேர் எது கவுண்டர் கொடுத்துனே இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை ஏன் வரனா, இது கவுண்டர் கொடுத்துனே இருக்கும். என்ன? ஆமா ஆமா, என்ன? ஆமா. எதிர் கவுண்டர் கொடுக்காத, இது உன் வேலையே. ஆண்டவர் இயேசு சாத்தானுக்கு வசந்தி மூலமாக கவுண்ட் கொடுக்கிறார். புரியுதா? 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 அவன் போயிட்டான், இயேசு விட்டு போயிட்டான். ஏன்னா அவன் அடுத்த வாரம் ஒன்றும் சொல்ல முடியாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னாரு. சாத்தான் போயிட்டான் பாருங்க. ஏன்? வசனம் அப்பம். அப்போ நமக்கு என்ன பண்ணும்? ஜீவனை கொடுக்கும், பலப்படுத்தும், நம்மளை தைரியப்படுத்தும், நம்மளை உற்சாகப்படுத்தும் இல்லையா. ஸ்தோத்திரம். ஆசையை உண்டாக்கும் இல்லையா. உங்க எதிர அப்படியே இந்த சுட சுட இந்த கறி மீன் முட்டை கொண்டு எப்படி இருக்கும், வயிறு வாயும் அப்படியே கப கபன்னு எரியும் பாருங்க. அப்போ அப்பன்னு சொன்னாவே பாருங்க ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையா, மன மகிழ்ச்சி வந்துடும். ஆமா இல்லையா. ஸ்தோத்திரம். உங்க எதிர இருக்கிற அந்த அந்த ஆகாரத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள இல்லையா அதை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ருசி உண்டாகும். அதே போலதான் இந்த வசனம் நமக்கு அப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாங்க. நீங்க உலக பிரகாரமான அப்பத்தை சாப்பிடும் போது உங்க சரீரம் சந்தோஷப்படும்,
உங்களுடைய சரீரம் புஷ்டியாகும், உங்கள் சரீரம் பலப்படும், உங்கள் சரீரத்துக்கு தைரியம் வரும். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கும் போது தான் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுவான். கவனிங்க, ரெண்டு மனுஷன், ஒன்று புறமான மனுஷன், உள்ளான மனுஷன். கவனிங்க, புறமான மனுஷன் பரலோகம் போக போவதில்லை, உள்ளான மனுஷன் தான் பரலோகம் போவான். இந்த உள்ளான மனுஷன் தான் பரலோகம் போவான். அதுதான் இந்த உள்ளான மனுஷனுக்கு என்ன ஆகாரம் கொடுக்க முடியும்? நீங்க இந்த வேத வசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா, புரியுதா? அதனால்தான் உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்திருந்தால் நான் என்னைக்கோ என் துக்கத்தில் அழிஞ்சிருப்பேன்னு ஏன் சொல்றாருன்னா, இல்லையா? அப்படி உள்ளான மனுஷன் பாருங்க, இந்த உள்ளான மனுஷன் தான் அடிக்கடி என்ன பண்ணும்? சோதனைக்கு உட்படுத்தப்படும். ஆமா சொல்லுங்களேன். அதுக்கு தான் இந்த அப்பம் அவசியம். அதுக்கு தான் இந்த அப்பமாகிய இந்த வசனம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. சில பேருடைய வேத புஸ்தகம் என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு முறை ஒரு ஐயர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு விசிட்டிங் போயிட்டாராம். வாங்க ஐயா வாங்க ஐயான்னு உட்கார வச்சு ஐயாவுக்கு டீ காஃபிலாம் கொடுத்து, சரிம்மா ஜெபம் பண்ணலாமா, பைபிளை கொண்டு வான்னு சொன்னாராம். அப்போதான் போய் தேடுது பைபிளை. இங்கே தானே வச்சேன். டேய் பொண்ணு, எங்கிட்ட இதுதானே வச்சேன், அங்கதான் வச்சேன். சுத்தி 1/2 மணி நேரம் தேடுதான் பாருங்க பைபிள். சில வீட்டில் ஐயர் வந்தாருன்னா அப்படிதான் பைபிளை தேடுங்க. பைபிள் எப்போதும் கண் முன்பாகவே இருக்கணும். ஆமா. அப்புறம் 1/2 மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சு, டேய் 6 மாசமா நான் தேடின பெயிண்ட் சீப் இது உள்ளதாப்பா இருக்குது. பைபிள் எது வச்சுக்கிறோம்? பெயிண்ட் சீப் வைக்கிறதுக்கு, இல்லையா, மருத்துவ சீட்டு வைக்கிறதுக்கு, ரேஷன் கார்டு வைக்கிறதுக்கு, ஆதார் கார்டு வைக்கிறதுக்கு பைபிள் வச்சுக்கிற ஆண்டவரே. அதுதாங்க உன்னுடைய ஆகாரம், அனுதினமும் ஆகாரம். அதுதான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வேதம் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கு 4 புக் இருக்கணும். அம்மா படிச்சு அப்பா கொடுக்கூடாது, அப்பா படிச்சு பிள்ளை கொடுக்கூடாது, பிள்ளை படிச்சு, இல்லையா, தனித்தனியாக தட்டு இருக்கா உங்கள் வீட்டில், தனித்தனியாக போர்வு இருக்கா உங்கள் வீட்டில், தனித்தனியாக பெட் இருக்கா உங்கள் வீட்டில், தனித்தனியாக எல்லாருக்கும் பைபிள் இருக்கணும். ஆமாம். பிள்ளைக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்து ஏமா படிப்பா, பையனுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்து படின்னு சொல்லு, புருஷனுக்கு ஒரு பைபிள், ஏங்க பைபிள் படிங்க. ஆமாம். 4 பேர் இருந்தால் 4 பைபிள் இருக்கணும், 10 பேர் இருந்தால் 10 பைபிள் இருக்கணும். ஆமா. அவங்க தனித்தனியாய் படித்து தனித்தனியாய் தேவன் சொல்ற வார்த்தைகளை அவங்க மனப்பாடம் பண்ணி ஜெபிக்கும் போது தான் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற, உம்முடைய வேதம் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அது அப்பம். அப்பம். ஹல்லேலூயா. எப்படி அப்பம் சாப்பிட்டா நமக்கு பலன் உண்டாகிறதோ, இல்லையா, சுகம் உண்டாகிறதோ, இல்லையா, தைரியம் உண்டாகிறதோ, இல்லையா, நீங்கள் செயல்பட தேவையான கிருபை உண்டாகிறதோ, அதே போல ஆவிக்குரிய அப்பம் ஆகிய இந்த வேத வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் போதுதான் உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்க உள்ளான மனுஷன் அவன் பலப்படுவான். புரியுதா? அதனால வேத புத்தகத்தை, இல்லையா, இந்த கவனிங்க, உலகத்தில் எத்தனையோ மொழி, 1650 மொழி இருக்கிறதாம் உலகத்தில். அதுல முதல்ல தமிழ் மொழியில் தான் வேதாகமும் அச்சிடப்பட்ட. கைத்தட்டு பார்க்கலாம். ஆமா. 1650 மொழி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தமிழ் மொழியில் தான் பைபிள் முதலாவதாக அச்சிடப்பட்டுதான். போய் அந்த பிரசலாம் பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அவர். மண்ணிலேயே எழுதி மண்ணிலே எழுதி கற்றுக்கொண்டு, இல்லையா, இந்த கையெல்லாம் ரத்தம் முடியுமா, 39 வயசுல தன் ஜீவனை விட்டுட்டார் அவர். ஏன்னா இந்தியாவினுடைய அந்த உஷ்ணம், அந்த சாப்பாடு அவர் ஏற்றுக்கொள்ள முடியாம, இல்லையா, 39 வயசுலேயே தன் ஜீவனை அவர் இழந்தார். ஆனால் ஸ்தோத்திரம், பைபிள் தமிழ் மொழியில முதலாக பைபிளை அவர் அச்சிட்டு அவர் வெளியிட்டார். ஆமா. வேதம் கையில் வேதம் இருக்குன்னா லேசு இல்லைங்க. இதுல வேதத்தை ஒவ்வொரு எழுத்தும், இல்லையா, மிஷனரியுடைய ரத்தம் கலந்து இருக்கிறது. ரத்தம் கலந்து இருக்கிறது. ஆமா. மணல் கையில் ஏதோ எப்படி இருக்கும்? அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேதாகமத்தை உங்க கையில் ஆண்டு கிருபையை கொடுத்திருக்காருன்னா அதை நீங்க படித்து தியானித்து அதன்படி வாழும்போது வாழ்க்கை வளமாய் மாறிவிடும். இல்லையா? அந்த பைபிளை உதாசீனப்படுத்தாத. பைபிளை படிக்காம ஒரு நாள் தூங்காது. பைபிளை படிக்காம ஒரு நாள் இருக்காதீங்க. ஹல்லேலூயா. முக்கியத்துவம் கொடுங்க, அது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நீ சொன்ன, நீ என்னை தேடினால் நான் உனக்கு வெளிப்படுவேன், நீ என்னை விட்டு விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன்.
பைபிள் அஷ்ட பண்ணாதீங்க, பைபிள் படிக்கிறது அஷ்ட பண்ணாதீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். நீ பைபிள் படிச்சாதான் உன் புள்ள பைபிள் படிப்பான். நீ ஜோம் பண்ணதான் உன் புள்ள ஜோம் பண்ணுவான். நீ கீழ்ப்படிதான் உன் புள்ள கீழ்ப்படிவான். நீ அஷ்ட பண்ண உன் பிள்ளையும் உன்னை அஷ்ட பண்ணுவான். கஷ்டம். அப்ப இது அப்பம். ஹல்லேலூயா. அது நம்மை பலப்படுத்தும். இரண்டாவது வாசிக்கலாம். இந்த வசனம் நமக்கு 6ஆம் அதிகாரம் 9 யோவான் 6:9. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். கவனிங்க, இங்கே ஒரு அப்பத்தை நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்குதுன்னா, நம்ம தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம, ஏன்னா 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 புருஷர்கள் சாப்பிடணும் இல்லையா? முடியுமா முடியாதா? நம்மளால முடியாது. ஆனா நம்ம தேவன் வல்லமை உள்ள ஒரு கடவுள் இல்லையா? ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு சம்பளம் 500 ரூபாவா, உங்க சம்பளம் 1000 ரூபாவா, உங்க சம்பளம் 10,000 ரூபாவா, கவலையே படாத இல்லையா? ஆமா, அது கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு, கொஞ்சத்துல உண்மையாயிரு இல்லையா? அந்த 10,000 ரூபாயில 1000 ரூபாய் தேவனுக்கு தசம பாகத்தை கொடு. ஆமென் சொல்லுங்க. பிறகு அந்த 9,000 வச்சு ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த 9,000 ரூபாவை ஆசீர்வதிச்சு சொல்லுங்க. ஆண்டவரை ஆசீர்வதித்து அதை பெருக செய்வாராம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். எத்தனை தசம பாகம் ஒழுங்கா ஆண்டு செலுத்துறீங்க? கை வைத்து சொல்லு, நான் உண்மையா பாஸ்டர் 10 ரூபாய்னா அது 1 ரூபாய் ஆண்டு கொடுத்துரும் பாஸ்டர். இப்போ நிறைய பேர் வாழ்க்கை பாருங்க, அது இல்லை. ஏன்னா நமக்கே பத்தாது இல்லையா? 10,000 ரூபாயில 1000 ரூபாய் இருந்தா என்ன பண்ணலாம்? ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம். இது கொண்டு போய் கோயில போட்டுருதா? எப்பா விதையை முழுங்கிடாத. தசபாகம் விதை, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாராம், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பாராம். வாசிமா 2 கொரிந்தியர். விதைக்கிறவனுக்கு விதையையும், கவனிங்க, நீ விதைச்சா உனக்கு விதையை கொடுப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் யாரு? உன் ஆண்டவர். ஆமென். அதுதான் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதுன்னு சொன்னார் ஆண்டவர். ஏன்? நீ உண்மையா இருந்தா சொல்லுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. நீ ஏமாத்துனா அவர் உன்னை ஏமாத்துவார். உண்மையா இருந்தா அவர் உனக்கு உண்மையா இருப்பார். நீ அவரை சொல்லுது, புனிதனுக்கு அவர் புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு, ஆமா நீ கேடினா அவர் பழைய கேடி. ஆமா, நீ கேடியா அவரு 1000 மடங்கு கேடி. ஏன்னா உனக்கு 1 கிலோ 4 கிலோ மூளை தான் இருக்கு, அவருக்கு அனந்த ஞானம் இருக்குது. உனக்கு எவ்வளவு மூளை இருக்கு? ஒரு 1 கிலோ 400 கிராம், அவ்வளவுதான் உன் மூளை எடை. நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு மூளை இருக்கு? அவரு இல்லையா 10,000 கிலோ மூளை வச்சுக்கிறார். ஹலோ, உனக்கே இவ்வளவு கேடி வேலை பண்ண தெரியுத, உன்னை படிச்சவருக்கு பண்ண தெரியாதா? ஆமென். விதையை முழுங்காத. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அவர் தான் அளிக்கிறார். அவனுக்கு யார் அளிக்கிறார்? ஆமா, கவனிங்க, ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. நிமிர்ந்து உட்காருங்களேன். வெள்ளிக்கிழமை நாங்கள் மெட்ராஸ் போயிருந்தோம். மெட்ராஸ் போயிட்டு அப்படியே இந்த மார்க்கெட்டு ஒரு பொருள் வாங்கிறதுக்கு மார்க்கெட்டு பக்கம் போனோம். அங்கே இந்த பலாப்பழம் உரிச்சி போட்டே இருந்தான். என் உள்ளம், பலாப்பழம் வாங்கிட்டோம்ப்பா, இந்த வாசனை இருக்கிற பலாப்பழத்தின் வாசனை. அப்போது இன்னும் சொல்லுது, இப்போ தான் சுகர் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இப்போவே 250 இருக்குது, ஜாக்கிரதை சொன்னல, அதை வாங்காமல் அந்த ஆசையை அடக்கின்னு அப்படியே வந்துட்டேன். ஆனால் நேற்று பாருங்க, ஒரு சகோதரி பெரிய பலாப்பழத்தை ஆண்டவருக்கு தேங்க் பண்ண, இயேசுவே நான் ஒரு சொல்ல தான் வாங்க ஆசைப்பட்டேன். என் ஆசையை நான் அடக்கிட்டு வந்தனால, டேய் சாப்பிட்றோம், உனக்கு ஒரு பெரிய பலாப்பழத்தை தரேன்டா. எவன் நல்ல தெய்வம் பாருங்க. புசிக்கிறதுக்கு விதைக்கிறவனுக்கு விதை கொடுப்பாராம், புசிக்கிறதுக்கும் ஆகாரத்தை கொடுப்பாராம். அடிக்கிறவர் வாசிமா
உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை பார்க்கலாம். கை தட்டுங்க. அதுதான் சொல்ல, அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. என்னால் என்று உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் சொல்றாரு, புசிக்கிறதுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாராம், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். இது பைபிள் வார்த்தை, கீழ்ப்படி. ஆமென். புரியுதா? வசந்த், வேதத்தை கேளு. ஒவ்வொரு வாரம் நான் உங்களுக்கு வேதத்தை போதிக்கிறோம், கேட்கிறீங்களே, அது கை கொள்ளுங்க, கை கொள்ளுங்க, கை கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. உன் சின்ன சின்ன ஆசை அவர் நிறைவேற்றுவார். நான் உண்மையை தேங்க் பண்ணேன். ரெண்டாவது, கொஞ்சம் வேர்களை கொண்டு வந்தாங்க. நானும் அன்றைக்கி ஒரு டாக்டர் சொன்னார், வேர்களே நீங்கள் அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு நல்லதுன்னு சொன்னார். ஐயோ, வேர்களை இல்லையேன்னு யோசித்தேன். நேற்று வேர்களை வருது. அது சாட்சி. இது நான் பொய் சொல்லலை. நம்முடைய சின்ன சின்ன ஆசை கூட கர்த்தர் நிறைவேறும். அது தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அவனை லவ் பண்ணுறேன், கிடைப்பானா? கிடைக்க மாட்டான். அது தேவனுக்கு பிடிச்ச ஆசை கிடையாது. அது பிசாசு கொடுக்குற ஆசை. இது சின்ன. அப்போ துண்டதுக்கு இடம் கொடுப்பாரு. ஸோ இல்லை, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்க. நீ நீதிமான இருந்தால் அவங்க விருப்பம் தப்பா இருக்காது. நீங்க நீதிமான இருந்தால் அவங்க விருப்பம் தப்பா இருக்காது, இல்லையா? நீங்க துன்மார்க்கா இருந்தால் உங்க விருப்பம் தவறா இருக்கும். நீங்க நீதிமான்கள், உங்க விருப்பம்லாம் தேவனுக்கு பிரியமானதையே செய்யலாம் வாஞ்சிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகதான் அவர் தமக்கு பயந்த மக்களுடைய மன விருப்பத்தின்படியே செய்து அவங்க கூப்பிடுறதை கேட்டு அவங்களை ரட்சிக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். அப்போ இந்த அப்பம் என்பது உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடியது மாத்திரமல்ல, இந்த அப்பம் என்பது தேவாதி தேவனுடைய வல்லமையை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறது. உன் ஆண்டவர் யாரு? அந்த வசனத்தை கீழே படிச்சு வாசிக்க வேண்டாம். இயேசு அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து பரலோக நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுங்கன்னு சொன்னாரு. 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டாங்க போல. 5000 புருஷர்கள் இல்லையா, 5000 பெண்கள், வீட்டுக்கு 2னா கூட ஏற்கனவே 20,000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிரப்பிட்டாங்களாம். இதான் வசனம், இதான் வார்த்தை, இதான் வசனம், இதான் வார்த்தை. ஹலோ, நீங்க ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் வல்லமை உள்ளவர். 5 அப்பங்கள் 2 மீனா. இதை ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், அது ஆண்டு பெருசே கிடையாதுங்க. ஆனா அதுல உண்மையா இருக்கிறீங்களா? வருமானத்துல, பணத்துல, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல, தேவனுக்கு செய்யற காரியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா பரலோகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நேற்று எங்க பாஸ்டர்ஸ்க்கு நாங்கள் பிரசங்கம் பண்ண போகும்போது ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆண்டு கொடுத்தார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். ஏன்? வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை புசிப்போம், எதை உடுத்தோம், கவலைப்பட வேண்டாம். நீ தேவனுக்கு உண்மையா ஊழியம் செஞ்சா சொல்லுது, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானா இருப்பான். வேலையால் தன் ஆகாரத்துக்கு. ஆமா, அத ஊழியம் செய்றீங்களா? கவலைப்படாத. பாஸ்டர் சம்பளம் கொடுக்கல, பாஸ்டர் சம்பளம் ஏத்தல, இல்லையா? சோத்திரம். பாஸ்டர் கொடுத்து நிறுத்திட்டாரு, தோத்திரம். நீ நல்ல வேலையாளர் இருந்தா உன் ஆகாரத்துக்கு அவர் கேரண்டி கொடுக்கிறார். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவான் அப்படின்னா என்ன? உன்னிடத்தை சொல்றாரு, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறார். நேற்று இந்த வசனம் வாசனை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரன். அதனால நீ என்ன பண்ணாத, எதையும் தேடி சேர்க்காத.
இல்லையா? ஒவ்வொரு நாளும் என் முகத்தை நோக்கி பாரு, முகத்தை நோக்கி பாரு. கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உன் குறைவை நிறைவாக்குவார், அற்புதங்களை செய்வார். ஏன்னா நீ ஒரு தேவனுடைய வேலையாள், நீ ஆகாரத்துக்கு பாத்திரவான். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? வசனம் வசனம் தாங்க. இந்த வசனம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன் தெரியுமா சொல்கிறோம்? நீங்கள் அதை தியானிக்கும் போது உண்மை நான் இதை தியானித்தோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா? ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். 2 பேர் நிமிர்ந்து உட்காருங்களேன், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன். 2 பேர், 2 ஊழியக்காரர்கள், அண்ணாள் ஊழியக்காரர்கள், வைராக்கியமானவர்கள். 2 பேர் ஊழியத்துக்காக அவங்க கிராமம் கிராமமாக இந்த பைபிள் ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டே போவாங்களாம். யாராவது கூப்பிட்டு அவங்களுக்கு ஆகாரம் சோறு போட்டால் சாப்பிட்டுட்டு தோத்திரம் பண்ணிட்டு போவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் இல்லையா, யாருமே கூப்பிடலை, யாருமே ஆகாரம் கொடுக்கல. அகையில் அவங்க பசியும் பட்டியமாக நைட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்து குளிச்சு ரெடி ஆகி மறுபடியும் பையத்தை மாட்டிட்டு ஊழியத்து போனாங்க. போகிற வழியில் ஒரு ஹோட்டல், சும்மா காலை நேரத்தில் அந்த பொங்கல் வாசனை கம கமன்னு வருது அவங்களுக்கு. வெண்பொங்கல், வடை, அப்படியே வாசனை இழுக்குது. இவங்களுக்கு பசி, ஐயோ வயிறு கிள்ளுது. எப்பா நீ வரியா, நம்ம போலாம். ஐயோ காசு இல்லையா, மாவாட்டை விட்டுருவாங்களே, வா ஆண்டு பார்த்துக்காரு வா. அதான் விசுவாசம். ஆனால் ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லை, இன்னும் கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. தோத்திரம். 2 பேர் போய் ஹோட்டலில் உட்காந்துட்டாங்க. இந்த விசுவாசம் இல்லாதவர், எப்பா எங்க ஒரு டீ கொடுத்தா போதும்பா, எப்பா எங்க ஒரு டீ மட்டும் கொடு. அடா பொல்லாத அவிசுவாசி, போ. 4 இட்லி, ஒரு வடை, ஒரு பொங்கல், அப்படின்னா 2 பூரி சாப்பிட்டுட்டு கவனிங்க. அவரு சாப்பிட்றது மட்டும் நம்ம சாப்பிடணும், ஜெபம் பண்ணணும் இல்லை. ஆண்டவரே பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நீ கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும், இந்த ஹோட்டலுக்கார ஆசீர்வதியும், பேசுகிறாளெல்லாம் ஆசீர்வதியும், இயேசு நாமத்தில் பிதான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாராம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டாரு. பக்கத்து ஆளுக்கு வயிறுலாம் படப்படன்னு அடிச்சுக்குது. சாப்பிட்டு முடிச்சு அவரு அந்த கவுண்டர் போகும்போது அந்த முதலாளி எழுந்து, ஐயா தோத்திரம், ஜெபம் பண்ணீங்க, ஆசீர்வாதம், தோத்திரம், நீங்க காசு கொடுக்க வேண்டாம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. ஏன் உன் ஆண்டவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீந்து போக முடியாது 12 கூட எடுத்த ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை வாசி, இந்த அப்பத்தை தியானம் பண்ணு, இந்த அப்பத்தை உட்கொள்ளு. பாருங்க, அந்த அப்பம் உனக்குள்ள போகும்போது அது வல்லமையான தேவனை கிரியை செய்ய வைத்து விடும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த 33 வருஷமா இந்த அப்பத்தை நான் ஒவ்வொரு நாளும் புசிப்பேன், இதை உட்கொள்ளுவேன் இல்லையா, இதை தியானிப்பேன், இதை அறிக்கை பண்ணுவேன். ஆகையால் இந்த 33 வருஷ ஊழியத்தில் என் தெய்வம் ஒரு குறை இல்லாம கிருபையாய் நடத்தியிருக்கிறார். போன வாரம் ஒரு சகோதரனை பார்க்க போயிருந்தேன், விசிட் பண்ண போயிருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் போன ஈஸ்டருக்கு ஒரு ஞானஸ்தானம் எடுத்தார். எங்கள் சொந்தக்காரங்களாம் இந்த உங்கள் சர்ச்சை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் இவ்வளோ பெரிய சர்ச்சையில் நீ இருக்கிற, ஏன் நீ கொடுத்து வச்சவன்டா. ஏன்னா சில பேர் சில சபை சின்ன சபையாக இருக்குல்ல, இவ்வளோ பெரிய சர்ச்சையில் நீ இருக்கிற, ஆமாம் ஏன் நீ கொடுத்து வச்சவன்டா. ஏன் ஏன் அந்த அப்பம், இந்த அப்பம் தான் எனக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறது. உங்களுக்கு செய்யணுமா? நீங்களும் இப்படி முன்னாடி பில்டிங் கட்டணுமா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை பாஸ்டர். இந்த அப்பத்தை புசி, இந்த அப்பத்தை புசி, இந்த அப்பத்தை உட்கொள்ளு. உனக்குள்ள அந்த வல்லமையான தெய்வம் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமா, ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா 5 அப்பம் 2 மீன் கடல் மேல் நடந்த தெய்வம் உனக்குள்ள. ஏன்னா பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தை தான் மாம்சமாகி உனக்குள்ளே வந்திருக்கான். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வாசிமா. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் மாம்சமானது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கைதட்டே. இயேசுனா என்ன? வார்த்தை. அந்த வார்த்தை தான் உனக்குள்ள என்ன பண்ற? வாசம் பண்ணுகிறது. ஆமென். அதுதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கைதட்டு பார்க்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். புரியுதா? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை படி, தியானிச்சு செயல்படு. இந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை உனக்குள்ள பாருங்க. அந்த வார்த்தை தான் மாம்சமா மாறுச்சு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். புரியுதா? சில பேர் உள்ளத்துல வார்த்தையே இருக்காது. உங்க உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஆகையால்தான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் சொல்றாரு, உன் இருதய பலகையில் என்ன பண்ணு? இந்த வார்த்தையெல்லாம் எழுது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். கைதட்டி சொல்லு. இந்த வார்த்தைகள் உன் இருதய பலகையில் என்ன பண்ணுங்க? எழுது. அப்போ நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இல்லையா? வேலை செய்றீங்களா? உங்களுடைய அதிகாரி கண்களில் கிருபை கிடைக்கணுமா? இந்த பைபிளை வாசித்து போ. ஆமா சொல்லுங்க. இந்த பைபிளை வாசிச்சு போ. இது உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். புரியுதா? அப்போ இந்த புக்கு உங்க வீட்டில் இருக்கிற என்ன அர்த்தம்? இயேசு உங்க வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் உனக்குள்ள வந்துட்டா இயேசு உனக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். புரியுதா? இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அப்பா இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே? அப்பா என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதுன்னு சொன்னீங்களப்பா, நான் வெட்கப்பட்டு போகாமடி உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி நீ ஜெபிக்கும் போது நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா சொன்னா அந்த வார்த்தை உனக்கு செயல்படும். அது மாம்சமாய் மாறும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அது நிறையும். உனக்குள்ளே அது வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. மார்க் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் 7:27. இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். கவனிங்க. பிள்ளையின் அப்பம் யாரு? பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு. அப்போ கவனிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அவ யார் தெரியுமா? கானானிய ஸ்திரீ, அவுட் ஆஃப் பார்டர். முதல்ல ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். புரியுதா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு. இது தெய்வீக சுகத்தையும் குறிக்கிறது. புரியுதா? இது தெய்வீக சுகத்தையும் குறிக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்போ இந்த அப்பம் எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் உன்னுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய அப்பம். தேவனே உனக்கு பரிகாரி. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். ஆனாலும் அந்த பெண்ணு விடல. இயேசுவே இயேசுவே கேட்கிறான். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு மீந்து போறத இந்த நாய்க்குட்டி சாப்பிடலாமே. டக்குன்னு இயேசு வந்துட்டார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போகும் பிள்ளை சுகமாயிடுவான். ஆமென். அப்ப ஏசாப்பட்டு நம்ம எப்படி போனோம்? விடாப்பிடியா போயினே இருக்கணும்.
அந்த கானானிய ஸ்திரீ இயேசு விடவே இல்லை பாருங்க, கெட்டியா பிடிச்சான். இயேசு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவளுக்குள்ள அந்த நல்ல குணங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆமா சொல்லுங்க. நீ என்ன பண்ணிருப்ப? சீச்சி இந்த பழம் புளி 2 வாரம் கோயில் வந்துட்டு இது அப்புறம் வரவே வராது கோயிலுக்கு. ஏன்னா நான் 2 வாரம் போனேன் கோயிலுக்கு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நீ அவ்வளவு பெரிய ஆளா? அவன் 20 வருஷமா வந்துக்கிறான், ஒன்றும் நடக்கல. நீ 2 நாள் வந்துட்டு என்ன நடக்கும்? தேவனை தொடர்ந்து பிடிங்க. தேவனை இல்லையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். புரியுதா? வாழ்ந்தாலும் இயேசுவோடு தான், நீ மரிச்சாலும் இயேசுவோடு தான். என்னைக்கு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டாயோ அவரை விடாத, தொடர்ந்து அவரை பின்பற்று. ஏசப்பா இல்லையா, மேசிலிருந்து விடுகிற துணிக்கு இந்த நாய்க்குட்டியெல்லாம் சாப்பிடலாமாப்பா? என்ன தன்னை தாழ்த்தி போட பத்தியா இல்லையா? போ, தாழ்ந்து போ, தாழ்த்திட்டு போ. ஏசு சொன்னாரு, உன் விசுவாசம் ரொம்ப பெருசுமா, போ, புள்ள சுகமாயிட்டா போன்னு சொல்லிட்டார். ஏன்? தெய்வீக சுகம் இல்லையா? தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டுட்டேன். வியாதியா தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க, பலப்படுத்த ஒரு ஆண்டவனே. ஆமென். பிள்ளையின் அப்பத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் பிள்ளைப்பா. எதுவுமே உடனே நீங்க தேவ பிள்ளை தானே, நீங்க தேவனி பிள்ளை தானே. அந்த 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 உரிமையை நீ சொன்ன, அப்பா நான் பிள்ளைப்பா வந்திருக்கிறப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டி போட மாதிரி சொன்னீங்களே, உன் பிள்ளை வந்திருக்க ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு பெல்ல கொடுங்க, எனக்கு ஆரோக்கியம் கொடுங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. கேளுங்க. ஆமா, விட்டுடாதீங்க, தொடர்ந்து போங்க ஆண்டுட்ட, தொடர்ந்து வந்து கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம். 2 நாள் கோயில் வந்துட்டு 3 நாள் கோயில் வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ண இல்லையா? நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, வந்தவனுக்கு செய்யறதுக்கு அவனா இல்லையா? உங்கள்கிட்ட வேலைக்காரனா அவரு. காட் 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 இஸ் குட் தான். ஆனால் அந்த காட் என்ன பண்ணோம்? ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த அப்பம் உன்னை பலப்படுத்துகிறது, உன்னை ஸ்திரப்படுத்துகிறது இல்லையா? உன்னை சீர்படுத்துகிறது, உன்னை ஸ்திரப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, இந்த அப்பம் உன் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உன் வாழ்க்கையில விலக பண்ணுகிறது. மாத்திரம் இந்த அப்பம் தெய்வீக சுகமாகிய ஆரோக்கியத்தை உனக்கு தருகிறது. ஹல்லேலூயா. அததான் இந்த அப்பத்தை நீங்க என்ன பண்ணோம்? அப்ப என்ன பண்ணோம்? தினமும் சாப்பிட ஆசைப்படுறீங்க. பாஸ்டர் எனக்கு ரொம்ப வேலை பிஸி, வாரத்தை ஒரு முறை சாப்பிட்டோம் பாஸ்டர், செத்துருவேன். வாரத்தை ஒரு முறை சாப்பிட்டா நல்லா இருப்பியா? 3 வேளை துண்ணு கூட நமக்கு என்ன இல்லை, பசி அடங்க மாட்டுது. அதில் நடுவில் ஸ்நாக்ஸு, இந்த நடுவில் டீ, இந்த நடுவில் காப்பி, பூஸ்ட்டு, இது என்னது ஜூஸு, இவ்வளோ குடித்தோம். இன்னும் எப்படிதான் இருக்கும்? குச்சியை போல இருக்கிற சீயோன் குமாரத்தின் போட்டு பைபிள். அப்போ 7 நாள் ஒரு முறை பச்சனாவான். சங்கு ஊதிடுவாங்க. சங்கு சகோதரா டெய்லி படி. பசையம் பொண்டாட்டி படிப்பா பஸ், நீ இதான் உனக்கு ஆகாரம். பொண்டாட்டி பட்சா பொண்டாட்டிக்கு ஆகாரம், புள்ள பட்சா பிள்ளைக்கு ஆகாரம், நீ பட்சா உனக்கு ஆகாரம் இல்ல உனக்கு. எத்தனை பேர் டெய்லி படிப்பி? பொய் சொல்லாம சொல். நான் டெய்லி பயிர் படிப்பேன். பொய் சொல்லாத, மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் இல்லைன்னு டெய்லி படி. அப்பா என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. முதல்ல நீதிமொழி புக்கை வாசித்து அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி வாசித்து, அப்புறம் நீ படிக்கிற விரும்பி படிக்கிற அந்த புத்தகத்தை படி. ஒரு புத்தகத்தை முழுசா வாசித்து முடிச்சுடு, அடுத்த புத்தகத்துக்கு போ இல்லையா? சிலது இதுல ஒரு வசனம், அதுல ஒரு வசனம், அதுல ஒவ்வொரு புக்கா படிக்க. முதல்ல புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பிங்க. மத்தேயு புக்கு ஃபுல்லா வாசி முடிச்சுட்டு அப்புறம் மார்க்கு போங்க. மார்க் ஃபுல்லா வாசி முடிச்சுட்டு அப்படி யாரு லூக்காக்கு போங்க. லூக்கா ஃபுல்லா வாசிக்கிறீங்களா? அடுத்தது என்ன பண்ணு? யோவான் போங்க. யோவான் ஃபுல்லா வாசிக்கிறியா? அப்புறம் அப்போஸ் போங்க. அப்போஸ் ஃபுல்லா வாசிக்கிறியா? அப்புறம் ரோமர் போங்க. புரியுதா? அப்படி ஒவ்வொரு புக்கா வாசி.
அப்போ பாரு உனக்கு அதெல்லாம் விளங்கும். ஆனால் முதல்ல எதை வாசிக்கணும்? நீதிமொழி புக்கத்தை அந்த 1ஆம் தேதி 31 அதிகாரம் இருக்குது. 31 ஒரு மாசத்துக்கு 30 நாள் 31 நாள். ஸ்தோத்திரம். அந்த தேதிக்கு ஏற்றபடி அதை வாசிச்சுட்டு பிறகு நீ விரும்பி படிக்கிற புத்தகத்தெல்லாம் பண்ணு. வாசி, நேசி, ஆமென், அதை அப்பியாசி, அதை உட்கொள்ளு. அப்ப பாரு உன் வாழ்க்கை இல்லையா, ஆமா, செழிக்கும். உன் வாழ்க்கை செழிப்பா மாறிடும். சங்கீதம் சொல்றாரு, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நான் நடவாமலும், பாவியுடைய வழியிலே நான் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், இரவும் பகலும் வேதத்தை நான் தியானிக்கிறவனாய் இருக்கிறேன். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராது மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்? இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருந்து அவ்வளோ சந்தோஷமா படிக்கணும் இல்லையா? அப்படியே முகம் சுழிச்சுக்கின்னு இந்த பாஸ்டர் சொல்லிட்டான் வர இல்லையா, உன் நடுதாம பேசணும். நீ நல்லா இருக்கணும். எங்க சர்ச்சைக்கு வர எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமா, அதுதான் இந்த லேண்டை வாங்கி போறோம், இன்னும் வாங்க போறோம். ஏன் கவனிங்க, இந்த லேண்டை வாங்கின பிறகு நிறைய பேர் கார் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் புது பைக் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் ஆண்டு புது பைக்கும் புது காரும் கொடுத்துருக்காரு. கைத்தட்டு. ஏன் ஏன் புரியுதா? அப்போ இந்த வேதத்துல இரவும் பகலும் நீ தியானிக்கணும். அப்புறம் கர்த்தருடைய வேதத்திலே முதல்ல பிரியமா இருக்கணும். பைபிள் இருக்கும்போது எப்படி படிக்கணும்? பிரியமா படிக்கணும். பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்க பாக்கியவான். say blessed man. மலையாளத்தில் அதிர்ஷ்டசாலி யாரு? யாரு? வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம். நீர்க்கால் ஓரம் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? காஞ்சி கருவால போயிருக்குமா? பச்சை பசேன்னு இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஆண்டு கொடுக்க ப்ராஃபஸி. நீங்கள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு காலத்திலேயே நீ உன் கனியை கொடுத்துரும். போன வாரம் சகோதரன் சந்திச்சு சொன்ன இல்லையா, சொன்ன பாஸ்டர் நான் கேட்ட உங்களுக்கு என்ன வயசு? 39 வயசு ஆகுது பாஸ்டர். அப்படியா? சொந்த வீடு கட்டிட்டாரு அவரு இல்லையா? ஸ்தோத்திரம். 4 இடத்துல அவர் தன்னுடைய தொழிலை வைத்திருக்கிறார். ஏறக்குறைய 20,000 பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கற்றுக் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கிறார். இப்போ வயசு 30 வயசு ஆகுதான். ஹல்லேலூயா. என்ன காரணம்? ஆனா இயேசு அறியாத ஒரு மனுஷன். ஆனா இயேசு அவரை நேசித்தபடினாலே, அவருக்குள்ள இருந்து அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவளா இருந்தபடினாலே இல்லையா, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 2 பேரும் ஆண்டோடு கூட உடன்படிக்கை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல தெரியுமா? 39 வயசுலேயே அவர் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு தலைவராக இருக்கிறார், நிர்வாகியாக இருக்கிறார் இல்லையா? ஏற்கனவே 20,000 பிள்ளைகளை இது வரைக்கும் அவர் உருவாக்கி அனுப்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். காரணம் நான் தான் சொல்லுவேன், 40 வயசுல நீ செட்டில் ஆகணும். இந்த வசனம் தான் சொல்றது, தன் காலத்திலே தன் கனியை தந்தணும். நீ செத்த பிறகு அல்ல, நீ உயிரா இருக்கும் போதே இல்லையா கிறிஸ்துவின் மேன்மையை நீ உணரணும். கிறிஸ்துவின் வாழ்க்கையின் இல்லையா அந்த ரகசியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் காலத்திலே நீ கனி கொடுத்தணும். ஹல்லேலூயா. தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுதா? அததான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாத இருந்தால் என் துக்கத்தை நான் செத்திருப்பேன் ஆண்டவரே. புரியுதா? புரியுதா? ஆமா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பிறகு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. யார் சொன்னா? பாரதியாரா? பாரதியாரா? காலை எழுந்தவுடன்
படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் என்று நீ பழக்கப்படுத்து. புரியுதா? காலையே எழுந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்துட்டு போ, நீ செய்வதெல்லாம் வாய்க்கு. அவர் முன்னாடி போவார். ஆமென். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முடிச்சிடலாம். 54. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து மாம்சம் தான் நம்ம அப்பமாக சாப்பிடுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு மாதம் திருவிருந்தில் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? அப்பமாக சாப்பிடுகிறோம். புரியுதா உங்களுக்குலாம்? ஏன் நம்ம இதை சாப்பிடுறோம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். கவனிங்க, நம்ம சொல்றோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு பரலோகம் கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கொள்ளனா உங்களுக்கு பரலோகம் கிடைக்காது. நம்ம ஏன் சொல்றோம்னா, பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லாமல் உனக்கு பரலோகம் இல்லை. இதை நீ விசுவாசிக்கணும், இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கணும். ஆமா சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, என் சில பேர் என்னங்க சின்ன அப்பம் கொடுக்குறீங்க, ஒரு டம்ளர்ல தாசம், இது குடிச்சா எங்களுக்கு பரலோகம் கிடைச்சிருமா? இது அதுல ஒன்று, நீ பரலோகம் போறது இதுவும் ஒன்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்ய மாட்டார்கள், அபாத்திரமாய் இதை பானம் பண்ண மாட்டார்கள். நீங்கள் பாத்திரமாய் இருக்கிறபடினாலே இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மரித்தாலும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக். ஆமென், ஆமென். இதெல்லாம் இந்த வேதகிற வார்த்தைகள், நீ அதை நம்பணும். புரிஞ்சிட்டீங்களா? அதுதான் கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் போட்டிருக்கு. நித்திய ஜீவன் என்ன? எட்டர்னல் லைஃப். உங்களுக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவனுக்கு சாவு இயேசு என்ன சொன்னாரு? இந்த சிறு பிள்ளை நித்திரையாக இருக்கிறார். பூலோகத்தில் சாவு என்பது என்ன? நமக்கு நித்திரை. நித்திரை என்ன? தட்னா புரிஞ்சிட்டா? இயேசு இந்த பிள்ளை நித்திரையாக இருக்கிறார். ஏன் நீங்களா அழுது புலம்புறீங்க? அப்ப கவனிங்க, கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் மரித்தாலும் அவன் நித்திரை அடைவான். இயேசு வரும்போது, தேவ எக்காலம் தொனிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்லது நித்திரையா இருக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு கூட இருக்கு நீங்கள் நானும் மறுரூபமாய் மாற்றப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போவோம். நல்லா கைத்தட்டு. புரியுதா? அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த அப்பமாகிய இந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதாங்க எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல தான் துன்பம், கஷ்டம், வேதனை, வியாதி இல்லையா, சமாதானம். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள போயிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு என்டர்னல் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். புரியுதா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்குள் வருவார்கள். புரியுதா? ஆமா, அவங்க மேல நித்திய மகிழ்ச்சி இருக்குமா?
ஏசாயா 35ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கைதட்டி பார்க்கலாம். அப்ப அந்த சீயோனுக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அதுக்கெல்லாம் இந்த அப்பதான் நமக்கு, இந்த வேதம் தான் நமக்கு உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேதத்தை தான் உங்களுடைய A to Z எல்லாமே இருக்குது. இவ்வுலக வாழ்க்கை அவ்வுலக வாழ்க்கை எல்லாமே இந்த வேதத்துக்குள்ள தான் ஆண்டு எழுதி வைத்திருக்கிறான். அதுதான் இதை கருத்தாய் வாசிக்கணும். கருத்தாய் வாசித்து அதை தியானித்து இல்லையா, நம்ம அதை கை கொண்டு நடக்கும் போது பாருங்க, இம்மைக்கும் மறுமைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு நன்மையாய் இருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை சரிப்படுத்தும், உன்னை சீர்படுத்தும் இல்லையா, உன்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. உன்னை ஒரு வெற்றி வீரனாய் மாற்றும், பாக்கியவானாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க. நம்மளாம் எழுந்து நிற்கலாம். கவனிங்க, தாவீது சொல்கிறார், உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் என்ன பண்ணிருப்பேன். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி வருவதற்கு இந்த வேதமே. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, நீங்க ஜெபித்த காரியம் நடக்கல, ஆனா நீங்க சந்தோஷமா ஏன் கோயில் ஓடி வரீங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. அது இந்த பைபிள்ல தேவன் எழுதி வச்சிருக்கார் இல்லையா, அதை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆமா, அப்போ இந்த வேதம் தான் உனக்கு மன மகிழ்ச்சி. உலகத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கிறதுக்கு நிறைய காரியம் இருந்தாலும் இல்லையா, ஒரு ஒரு உண்மையான மன மகிழ்ச்சி கொடுப்பது இந்த வேத புத்தகம் மாத்திரமே. எதுவுமே நம்புறீங்க? நான் இந்த வேதத்தை வாசித்து தியானிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றேன். கை வைத்து காட்டுங்க. இயேசு உங்களை பார்க்கட்டும். இன்று உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, உங்கள் பிரச்சனை மாறப்போகிறது, உங்கள் துக்கம் மாறப்போகிறது. ஏன்னா இந்த வேதம் உங்களை மன மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறது. ஒப்பு கொடுத்தோம். இயேசுவே என்னை ஒப்பு, இன்று முதல் ஐயா நான் வேதம் வாசித்து ஜெபித்து அந்த நாளை நான் ஆரம்பிப்ப ஆண்டவரே. உங்களுடைய வேதத்துக்கு என் முக்கியத்துவம் கொடுப்ப ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தோம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் எங்கள் சத்திய வேதத்தினுடைய மகிமையை மேன்மையை எங்களுக்கு நீர் எடுத்து கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன் என்ற தாவீதின் அனுபவம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் இந்த வேதம் இன்று முதல் மன மகிழ்ச்சியாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இன்று முதல் எங்க திருசபை மக்கள் ஆண்டவரே வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து ஆண்டவரே செயல்பட உதவி செய்வீராக. உடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துக்க நாட்கள் நீங்கட்டும், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் இவர்களை ஏவி ஏவி எழுப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள அந்த ஏவுதலை கொடுப்பாராக. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினாலே இவர்களையும் உடைய பிள்ளைகளையும் சந்ததியும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேனாக. இந்த சத்திய வேதம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல வழிகாட்டியா இருக்கட்டும், தெளித்தேனா இருக்கட்டும், நித்திய ஜீவனா இருக்கட்டும், அற்புதமாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொரு மக்களும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வாராக.
God bless you. சமாதானமா புறப்பட்டு போங்க.